अज्ञानतिमिरान्धस्य ज्ञानाञ्जनशलाकया चक्षुरुन्मीलितमेन तस्मै श्रीगुरवे नमः। श्रीचैतन्यमनोभीष्टं स्थापिनमेन भूतले स्वयं रूपकदामह्यं ददाति स्वपदान्तिकम्। वन्देऽहं श्रीगुरो श्रीयुतपदाकमलं श्रीगुरून् वैष्णवं च श्रीरूपं साग्रजतं सगणरघुनाथान्वितं तं सजीवं सात्वेदं सावधूतं परिजन सहितं कृष्ण चैतन्य देवं श्री राधा कृष्ण पादान् शरण ललिता श्री विशाखान्वितांस हे कृष्णा करुणा सिन्धो दीनबन्धो जगत्पति गोपेश गोपिका कान्त राधा कान्त नमोऽस्तुते। तप्त कांचन गौरांगी राधा वृंदावनेश्वरी वृषभानुसुते देवी प्रणमामि हरिप्रिये। वाञ्छाकल्पतरुभ्यश्च कृपा सिन्धुभ्यश्च पतितानां पावनेभ्यो वैष्णवेभ्यो नमो नमः। श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासादि गौर भक्त वृंदा हरे कृष्णा कृष्ण कृष्णा हरे 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 राम 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 हरे हरे। नारायणं नमस्कृत्य नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदिरेः। नष्टप्रायेषु अभद्रेषु नित्यं भागवत सेवया भगवती उत्तमश्लोके भक्तिर्भवति नैष्टकी। मुखं करोति वाचालं पुङ्गुं लङ्घायतेकं यत्कृपात्तमहं वन्दे श्रीगुरुं दीनतारिणं परमानन्दं माधवं श्रीचैतन्य ईश्वरम्। ॐ नमो भगवते वासुदेवाय। ओम नमो भगवते वासुदेवाय। ओम नमो भगवते वासुदेवाय। His Divine Grace Bhakti Vedanta Swami Srila Prabhupada ki ஜாய். ஹரே கிருஷ்ணா மாதாஜி, பாகவத பிரார்த்தனை பண்ணுங்க. சரிங்க மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஓம் ஹரே கிருஷ்ணா. சர்வ சாஸ்திராப்தி பீயூஷா சர்வ வேதைக சத்பலா சர்வ சித்தாந்த ரத்னாய சர்வ லோகைக த்ரிக்ருதா சர்வ பாகவத பிராண ஸ்ரீமத் பாகவத பிரபோ கலித்வந்தோதாதித்ய ஸ்ரீ கிருஷ்ண பரிவர்த்தித பரமானந்த பாடாய பிரேம வர்ஷாக்ஷராய தே சர்வதா சர்வ சேவியாய ஸ்ரீ கிருஷ்ணாய நமோஸ்துமே. மத் ஏகபந்தோ மத் சங்கின் மத்குரோ மன்மகாதன மத் நிஸ்தாரக மத் பாக்கிய மதானந்த நமோஸ்துதே. அசாது சாது தததாயின் அதினோச்ச தாகர ஹா நாமுன்ஷகாசின் மாம் பிரேம்னா ஹிருத்கண்டயோஸ்புரா. மொழிபெயர்ப்பு. ஓ எல்லா வேத இலக்கியங்களிலிருந்தும் கடைந்தெடுக்கப்பட்ட அமிர்தமே, வேதங்களின் மிக முக்கியமான ஆன்மீக பலமே மற்றும் எல்லா தத்துவங்களின் முடிவுகளான ஆபரணங்களை கொண்டவரே, உலக மக்களுக்கு ஆன்மீக பார்வையை கொடுப்பவர் மற்றும் வைஷ்ணவர்களின் உயிர் மூச்சாக விளங்குபவரே, பகவானே, நீர் கலியுகத்தின் இருளை போக்குவதற்காக உதித்த சூரியன், உண்மையில் நீர் எங்களிடம் திரும்பி வந்த கிருஷ்ணர். ஓ ஸ்ரீமத் பாகவதமே, உங்களுக்கு என் பணிவான வணக்கங்கள். உங்களை படிப்பவர்கள் உன்னத ஆனந்தத்தை அடைவார்கள், ஏனெனில் உங்கள் எழுத்துக்கள் அவர்களுக்கு தூய பக்தி தொண்டை பொழிகின்றது. நீங்கள் பகவான் கிருஷ்ணரின் அவதாரமாக இருப்பதால் எப்போதும் அனைவரும் உங்களுக்கு தொண்டு புரிய வேண்டும். ஓ ஸ்ரீமத் பாகவதமே, ஓ என்னுடைய ஒரே நண்பரே, உடன் இருப்பவரே, என்னுடைய ஆசிரியரே, என்னுடைய மிகப்பெரிய சொத்துமாகவும் விடுவிப்பவராகவும் இருப்பவரே, என்னுடைய மிக நல்ல பாக்கியம் மற்றும் ஆனந்தமாக இருப்பவரே, என்னுடைய மரியாதை கலந்த வணக்கங்களையும் ஏற்றுக்கொள்ளுங்கள். ஓ ஸ்ரீமத் பாகவதமே, புனிதமற்றவருக்கும் புனிதத்தை வழங்குபவரே, மிகவும் வீழ்ச்சியடைந்தவர்களை உயர்த்துபவரே, என்னை எப்போதும் கைவிட வேண்டாம். கிருஷ்ணருக்கான தூய பக்தி தொண்டருடன் எப்போதும் என் இதயத்திலும் தொண்டையிலும் தோன்றுவீராக. ஹரிஓம் தத் சத். ஹரே கிருஷ்ணா மாதாஜி. சில பிரபுபாதுக்கு ஜெய். ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மாதாஜி. இன்னைக்கு 4வது ஸ்கந்தத்துல 6 அத்தியாயம் வெற்றிகரமா முடிச்சிருக்கோம். பகவானோட கிருபையினால, குருவோட கருணையினாலையும். இன்னைக்கு அத்தியாயம் 7க்கு போக போறோம். தக்கன் நடத்திய வேள்வி. அதுல ஸ்லோகம் 1. இப்ப எப்படி அவர் வேள்வி நடத்தினார். வேள்விக்கு சிவபெருமானை அவர் அழைக்கவில்லை. அதனால பார்வதி தேவி தன் தந்தையோட வீட்டுக்கு அழையாத விருந்தாளியாக வந்தாங்க. அப்போ பார்வதி தேவியோட சிவகணங்களும் வருகிறார்கள். அங்க சிவனை அவமானப்படுத்தும் விதத்துல அவருக்கு வேள்வியில அவிர்வாகம் கொடுக்கப்படவில்லை. இதனால் கோபமடைந்து பார்வதி தேவி தக்ஷன் ஒரு தூய வைஷ்ணவரை அவமானப்படுத்துறத பார்க்க முடியல. ஏன்னா சிவபெருமான் மிக உயர்ந்த நிலையில் சிவ தத்துவம் அவர். ஆனால் முக்குணங்களால் ஆட்கொள்ளப்பட்ட தக்ஷன் பொய் அகங்காரத்தினால வேள்வியில பகவானை திருப்திப்படுத்துவதையே நோக்கம் அப்படிங்கிறது தெரியாம
வைஷ்ணவர்களை அவமானப்படுத்தி அதுல வந்து வேள்வி செய்யும் போது அந்த எந்த பலனும் அதுல கிடைக்காது அப்படிங்கறத உணர்த்துறதுக்காக இது ஒரு லீலையாக நடத்தப்பட்டது. அப்ப வந்து தன் உயிரையே மாய்த்து கொள்ளும் அளவுக்கு அவன் பெரிய பாவத்தை செய்கிறான். அதன் மூலமாக அங்க வந்து வீரபத்திரன் மூலமாக சிவபெருமான் வந்து வீரபத்திரன் என்கின்ற பெரிய அசுரனை அவர் வந்து அனுப்புறாருங்க வேள்வி சாலைக்கு. அப்போ வேள்வி சாலையில போய் பூத கணங்கள் அவங்க எல்லாம் வந்து வேள்வி சாலையை சின்ன பின்னப்படுத்தியதோடு தக்ஷனின் உயிரையும் எடுத்துடுறாங்க. இப்ப அந்த வேள்வியோட கதி என்ன ஆச்சு? ஏன்னா வேள்வி செய்வது உலக மக்கள் நன்மைக்காக. நான் வந்து அறம், பொருள், இன்பம், வீடு, பேரு அதை அடைவதற்காக வேதங்கள்ல சொல்லப்பட்டிருக்கு. பல்வேறு யாகங்கள் நடத்தும்படி அதன் மூலமாக தேவர்களை திருப்திப்படுத்துகிறோம். தேவர்களை திருப்திப்படுத்தும் போது அவங்க மழை, வெயில், காற்று அந்த மாதிரி நம்மளுக்கு வேணுங்கிற சமயத்துல கொடுக்குறாங்க. அதன் மூலமாக தானியத்தை பெறுகின்றோம். அந்த தானியத்தை மீண்டும் அவர்களுக்கு படைத்து நாம் நன்றியை தெரிவிக்கிறோம். அதன் மூலமாக அவர்கள் அவிர்வாகம் பெற்று அவங்களும் நலமடைகிறார்கள். அதை வந்து அவங்க பகவானுக்கு சமர்ப்பணம் பண்றாங்க. பகவான் மூலமாக அவங்க சக்தி பெற்று மீண்டும் இந்த யாக சக்கரம் சுழன்று கொண்டே இருக்கிறது. இப்படி அந்த யாகத்தோட கதி என்னாச்சுன்னு பார்க்கலாம். ஸ்லோகம் 1. மைத்ரேய உவாச்ச இதி அஜேனானு நீதேன பாவேன பரிதுஷ்யதா அப்யதாயி மகாபாஹோ பிரஹஷ்ய ஸ்ரூயதாமிதி. ஹரே கிருஷ்ணன் மததி. மொழிபெயர்ப்பு. மைத்ரேய முனிவர் கூறினார், ஓ வலிமையான கரங்களை உடைய விதுரனே, பிரம்மதேவனின் இவ்விளக்கங்களினால் சமாதானமடைந்த சிவபெருமான் அவரது வேண்டுகோளை ஏற்று பின்வருமாறு பதில் கூறினார். ஹரே கிருஷ்ணன் மதஜி. ஹரே கிருஷ்ண மதஜி. சிவபெருமான் வந்து ஆசுதோஸ், அதாவது மிகவும் கருணை வாய்ந்தவர். ஆனா நாமெல்லாம் என்னன்னா ஒரு செயல் நம்மளுக்கு யாராவது தவறான செயல் இழைத்தால், குற்றம் இழைத்தால் உடனே நாம வந்து அவங்கள வெறுத்துருவோம். இல்ல அவங்கள வந்து மன்னிக்காம மனசுல போட்டுக்கிட்டு அந்த குப்பையா வச்சுட்டு இருப்போம். ஆனா இங்க சிவபெருமான் எப்படி இருக்கிறாருன்னா உடனே அவர் வந்து சமாதானம் அடைந்து அவர் வந்து அவங்க வேண்டுகோளைகளை ஏற்றுக்கொள்கிறார். அடுத்த ஸ்லோகம் 2. மகாதேவ உவாச்ச நாகம் பிரஜேஷ பாவானாம் வர்ணயே நானு சிந்தயே தேவமயா அபிபூதானாம் தண்டஸ்தத்ருதோ மயா. மாதாஜி நான் பேசுறேன். மொழிபெயர்ப்பு பொருளுரை தெய்வத்திராச பக்திவேதாந்த சுவாமி சில பிரபுபாதா அவர்களுக்கு ஜெய். சிவபெருமான் கூறினார், எனது அன்பான தந்தை பிரம்மதேவனே, தேவர்கள் இழைத்த குற்றத்தினை நான் பொருட்படுத்தவில்லை. ஏனெனில் தேவர்கள் குழந்தைத்தனமாகவும் புத்தியின்றியும் நடந்து கொண்டனர். அவர்களது செயலை நான் கடுமையாக கருதவில்லை. இருந்தாலும் அவர்களை திருத்துவதற்காகவே நான் தண்டித்தேன். பொருளுரை. 2 வகையான தண்டனைகள். 1. வெற்றி பெற்றவன் தன் பகைவனுக்கு அளிப்பது ஒன்று, தந்தை மகனுக்கு அளிப்பது மற்றொன்று. இவ்விரண்டு தண்டனைகளுக்கும் இடையே கடலளவு வித்தியாசம் இருக்கிறது. சிவபெருமான் இயற்கையிலேயே ஒரு சிறந்த வைணவரும் உயர்ந்த பக்தரும் ஆனதினால் அவர் ஆசுதோசோர் வைணவரும் உயர்ந்த பக்தரும் ஆனதினால் அவர் ஆசுதோசர் என்றழைக்கப்படுகிறார். அவர் எப்பொழுதும் திருப்தியுடையவர். ஆதலினால் அவர் எதிரிகளிடம் கூட ஆத்திரங்கொள்ளவில்லை. அவர் எவ்வுயிரையும் பகைப்பது இல்லை. அவர் ஒருவனை தண்டித்தார் என்றால் அது ஒரு தந்தை தன் மகனை திருத்துவதற்காக தண்டிப்பது போன்றதே ஆகும். சிவபெருமான் தந்தையை போன்றவர். ஏனென்றால் அவர் யார் செய்த குற்றத்தையும், குறிப்பாக தேவர்கள் செய்வதை கடுமையாக எடுத்துக் கொள்ள மாட்டார். ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி. இப்ப தேவர்கள் எல்லாம் ஏன் தண்டிக்கப்பட்டார்கள்? பூதகணங்கள் அவங்களெல்லாம் துரத்தி அடிச்சு விரட்டி அடிச்சாங்க. எதனால அவங்க தண்டனைக்குள்ளாங்க அப்படின்னா, அவங்களும் குற்றவாளிகள். ஏன்னா ஒரு குற்றம் செய்யும் இடத்துல யாரெல்லாம் நின்று வேடிக்கை பாக்குறாங்களோ இல்ல ஆதரவாக இருக்கிறார்களோ அவங்க எல்லாமே குற்றவாளிகள். கொலை குற்றம் புரிந்த இடத்துல நான் சும்மாதாங்க நின்றுட்டு இருந்தேன், கோர்ட்ல போய் சொல்லி பாருங்க, ஜட்ஜு விடுவாரான்னு கேட்டா விட மாட்டார். ஏன்னா நீயும் அதற்கு துணை புரிந்திருக்கிறாய் அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு சிறு அளவு பங்கு அதுல கொடுப்பார் தண்டனையில. அது போல இங்க தேவர்கள் அவங்க குற்றத்தை, ஏன்னா சிவபெருமான அவமதிக்கப்படும் போது அந்த இடத்துல இவங்க போகக்கூடாது. ஒரு வைஷ்ணவரை அவமதிக்கும் போது என்ன பண்ணணும்னா நாம திருப்பி சண்டை போடணும். அப்ப கோபத்தை காமிக்கணும். கோபம் எப்பொழுது வர வேண்டும்? ஹனுமனுக்கு வந்தது எப்போ? ஸ்ரீராமரை பற்றி இழிவாக ராவணன் பேசும்போது சபையில
அவர் வாளுக்கு தீ வச்சாங்க. அவர் என்ன பண்ணாரு, லங்காபுரி முழுவதுமாக அந்த ஸ்வர்ணபுரி தங்கத்தினாலான கோபுரங்கள், அந்த வீடுகள்லாம், அப்போ அழகிய பூங்காக்கள், மாட மாளிகைகள் அவ்வளவு அழகா இருக்கும். ராவணனுடைய நகரம் அது அப்படியே தீ வச்சு விட்டாரு. ஏன் அப்படின்னா, ஒரு வைஷ்ணவருக்கு எதிராக குற்றம் இழைக்கப்படும் போது நாம அந்த இடத்த விட்டு அந்த அந்த சொற்களை நாம வந்து கேட்க கூடாது. காதை பொத்திட்டு வெளியில ஓடிரணும் கடைசியில. ஆனா இதுவே சத்திரியனா இருந்தா அவன் போர் புரிய வேண்டும். அவனுடைய உயிரைவே எடுக்கணும். சோ ஒரு சூத்திரனா இருந்தா கண்டிப்பா அந்த இடத்த விட்டு ஓடிரணும். சோ ஒரு வைஷ்ணவருக்கு குற்றம் இழைக்கும் போது நாம அந்த இடத்துல இருந்தோம்னா கண்டிப்பா அந்த குற்றத்தோட பங்கு நமக்கும் வரும். இப்போ தேவர்கள்லாம் அது மாதிரிதான் தண்டனைக்கு உட்படுத்தப்பட்டார்கள். அப்போ சிவபெருமான் சொல்றாரு, இவங்க கூட எனக்கு அவ்வளவு கோபம், அவங்க மேல எல்லாம் கோபம் கிடையாது. ஆனா அவங்களுக்கு தவறை உணர்த்தவே அவர்களை தண்டித்தேன். இப்ப நம்மளுக்கும் குழந்தைங்க இருக்காங்க இல்லையா? நாமெல்லாம் வளர்க்கும் போது என்ன பண்ணுவோம்? நீ இப்படி பண்ணக்கூடாது, ஒரு சின்ன குச்சி வச்சு நம்ம லேசா அடிப்போம் ஒரு சிறு குழந்தையை. அப்பல இருந்தே நமக்கு நல்ல பாடங்களை கத்து தர்றதுக்காக முதல்ல அன்பா சொல்லுவோம். சாம, பேத, தண்ட அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொன்னா வரும். முதல்ல சமாதானமா சொல்லுவோம். அப்புறம் பேத அப்படிங்கிற வேறுபாடு காட்டுவோம். அப்புறம் தண்டனை கொடுப்போம். சாம, பேத, தண்ட அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்தது ஸ்லோகம் 3. பிரஜாபதி தத்த சஷ்ணோ பவதவ அஜமுகம் சிரஹ மித்ரஸ்ய சசு சேசத பாகம் ஸ்வம் பர்ஹிஷோபஹ. மொழிபெயர்ப்பு படிக்கிறேங்க மாதாஜி. படி. சிவபெருமான் தொடர்ந்து கூறினார், தக்கனின் தலை எரிந்து சாம்பலாகி போய்விட்டதினால் அவர் ஒரு ஆட்டின் தலையை பெறுவாராக. பகன் என்னும் தேவன் மித்திரனின் கண்களை பெற்று அதன் மூலம் அவனுக்குரிய அவிர்வாகத்தினை காண்பானாக. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. நன்றி மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. நன்றி மாதாஜி. ஆட்டின் தலையை பெறுகின்றான் இப்பொழுது தக்ஷன். சிவபெருமான் வந்து சொல்றார், தக்ஷன் தலை எரிச்சிட்டாங்க, எரிஞ்சு சாம்பலாயிருச்சு, உன்னை திருப்பி கொண்டு வர முடியாது. ஆனா அவனுக்கு உயிர் கொடுக்கறதுக்கு சிவபெருமான் சம்மதித்து ஒரு ஆட்டோட தலையை அவன் பெறட்டும் அப்படின்னு சொல்லி சொல்றார். அதே மாதிரி கண்களை இழந்தவன் பகன், அவன் வந்து கண்களை பெற்று அவன் அவிர்வாகத்தை காண்பானாக. அவிர்வாகம் அப்படின்னா அவங்களுக்கு கொடுக்கப்படும் உணவு மற்றும் பொருட்கள், யாகத்தின் மூலம் அது கொடுக்கப்படும். அடுத்த ஸ்லோகம் 4. பூஷாத யஜமானஸ்ய தத்பிர் ஜசது பிஷ்டபுக் தேவா பிரகிருத சர்வாங்க ஏம உச்சேஷனம் ததுக. மொழிபெயர்ப்பு. நான் படிக்கிறேங்க மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. படிக்கட்டுங்களா? மொழிபெயர்ப்பு. பூஷான் என்னும் தேவன் அதன் சீடர்களின் பற்களின் மூலமே மென்று உண்பான். அவன் தனியே இருந்தான் என்றால் தட்டைப்பெறும் மாவினை மட்டுமே உண்பான். அவ்வெளியில் எனக்குரிய பொருளாதாரத்து கொண்ட அனைத்து தேவர்களும் தங்கள் காயம் குணமாகி நலம் அடைவார்களாக. பொருளுரை. பூஷான் என்னும் தேவன் மென்று தின்பதற்கு தன் சீடர்களையே சார்ந்திருக்க வேண்டியதாயிற்று. அவ்வாறில்லையேல் தட்டைப்பயிறு மாவினால் செய்த கூளை மட்டுமே உண்பதற்கு அவன் அனுமதிக்கப்பட்டான். இதன் மூலம் அவனது தண்டனை தொடர்ந்து அவன் சிவபெருமானை பார்த்து கேலியாக சிரித்து அவமரியாதை செய்தவன். அதனால் அவன் உண்பதற்கு தான் பற்களை பயன்படுத்த முடியாமல் போய்விட்டது. அதாவது சிவபெருமானுக்கு எதிராக பயன்படுத்திய தன் பற்களை அவன் பெறுவது முறையல்ல என்றாகிவிட்டது. ஹரே கிருஷ்ண மாதாஜி. ஹரே கிருஷ்ண மாதாஜி. இப்ப தண்டனை தொடர்கிறது, ஆனால் தண்டனை குறைக்கப்படுகிறது. எப்படின்னா, இவனோட பற்கள் முழுசாவே போயிடுச்சு, பூஷனோட பற்கள். ஏன்னா சிவபெருமானை பார்த்து தக்ஷன் வந்து கேவலமா சொற்களை சொல்லும் போது அவன் சிரிச்சான். அதனால அவனோட பற்களை உடைச்சாரு நந்தி தேவர். அதனால இவன் வந்து அடுத்தவங்களை சார்ந்து இருக்கணும். இப்போ இல்லைன்னா அவன் பாசிப்பயிறு மாவுனால் ஆன கூழம் மட்டும்தான் குடிக்கணும். சோ அந்த மாதிரி அந்த கூழம் குடிக்கிறதுக்கு அவன அந்த தண்டனை உறுதிப்படுத்தப்படுது. நீ வந்து சாப்பிட முடியாது காலம் ஃபுல்லா, இனிமே நீ கூழ் மட்டும்தான் குடிக்கிற அளவுக்கு பற்கள் உனக்கு இருக்காது. பற்கள் இல்லாதவங்க பாத்தீங்கன்னா
மென்று சாப்பிட முடியாது. அடுத்தது ஸ்லோகம் 5. பஹூப்யாம் அஸ்வினோ பூஷணோ ஹஸ்தாப்யாம் கிருத பாகவஹ பவந்து அத்வர்ய சான்யே பஸ்த பவேத். ஹரே கிருஷ்ணா. என்ன படிக்கிறேன் மாதாஜி? படிங்க. மொழிபெயர்ப்பு. இரு புஜங்களும் வெட்டுண்டு போனவர்கள் அசுவினி குமாரர்களின் புஜங்களினால் செயல்படுபவராக, இரு கரங்களுக்கும் வெட்டுண்டு போனவர்கள் பூசனின் கரங்களினால் செயல்படுபவராக, புரோகிதர்களும் அவ்வாறே செயல்பட்டும் பிருகுவை பொறுத்தமட்டில் அவர் ஆட்டின் தாடியை பெறுவாராக. பொருளுரை. தச்சனின் தீவிர ஆதரவாளரான முனிவர் தச்சன் தன் தலைக்கு பதிலாக பெற்ற ஆட்டின் தலையில் உள்ள தாடியை பெற்றுக்கொள்ள வேண்டியதாயிற்று. தச்சன் மாற்று தலை பெற்றதின் மூலம் நவீன விஞ்ஞானிகளின் கூற்றாக மூளையே புத்திசாலித்தனத்திற்கு மூலப்பொருள் எனும் வாத அடிபட்டு போயிற்று. தச்சனின் தலையிலுள்ள மூளையும் ஒரு ஆட்டின் தலையிலுள்ள மூளையும் வெவ்வேறானவை என்றாலும் ஆட்டின் தலையை பெற்ற பிறகு கூட தச்சன் முன்பு போல செயல்பட்டிருக்கின்றார். இதிலிருந்து தனிப்பட்ட ஆத்மாவின் தெளிவாகிறது. மூளை என்பது ஒரு கருவியே. உண்மையான புத்திசாலித்தனத்திற்கும் அதற்கும் மாதாஜி, உங்களோட வாய்ஸ் விட்டு விட்டு கேக்குது. ஒரு குறிப்பிட்ட எல்லாருக்கும் அப்படி எல்லாருக்கும் நல்லா கேக்குதுங்களா மாதாஜி? இல்லைங்க மாதாஜி, விட்டு விட்டு தாங்க மாதாஜி கேக்குது. கொஞ்சம் கிளியரா படிங்க மாதாஜி. வேற யாரு? நான் படிக்கிறாங்க மாதாஜி. படிங்க மாதாஜி, படிங்க. பொருளுரை. தக்கனின் தீவிர ஆதரவாளரான பிருகு முனிவர் தக்கன் தன் தலைக்கு பதிலாக பெற்ற ஆட்டின் தலையிலுள்ள தாடியை பெற்றுக்கொள்ள வேண்டியதாயிற்று. தக்கன் மாற்று தலை பெற்றதின் மூலம் நவீன விஞ்ஞானிகளின் கூற்றான மூளையே புத்திசாலித்தனத்திற்கு மூலப்பொருள் என்னும் வாதம் அடிபட்டு போயிற்று. தக்கனின் தலையிலுள்ள மூளையும் ஒரு ஆட்டின் தலையிலுள்ள மூளையும் வெவ்வேறானவை என்றாலும் ஆட்டின் தலையை பெற்ற பிறகும் கூட தக்கன் முன்பு போலவே செயல்பட்டிருக்கின்றார். இதிலிருந்து தனிப்பட்ட ஆத்மாவின் குறிப்பிட்ட உணர்வே செயல்படுகிறது என்பது தெளிவாகிறது. மூளை என்பது ஒரு கருவியே. உண்மையான புத்திசாலித்தனத்திற்கும் அதற்கும் தொடர்பில்லை. புத்தி, மனம், உணர்வு போன்றவையெல்லாம் ஒரு குறிப்பிட்ட தனிப்பட்ட ஆத்மாவின் பாகமாகும். இனிவரும் ஸ்லோகங்களில் இருந்து ஆட்டின் தலை பெற்ற பிறகும் கூட தக்கன் முன்பு போலவே புத்திசாலியாக திகழ்ந்தார் என்பதை நாம் காணலாம். அவர் பகவான் விஷ்ணுவையும் சிவபெருமானையும் அதன் பிறகு வழிபட்டது ஒரு ஆடு செய்யக்கூடிய காரியமன்று. இதிலிருந்து மூளையே புத்திசாலித்தனத்தின் மையமாக திகழ்கிறது என்பது நிச்சயம் அடிபட்டு போகிறது. ஒரு குறிப்பிட்ட ஆத்மாவின் உணர்வே புத்திசாலித்தனமாக செயல்படுகிறது. கிருஷ்ண பக்தி இயக்கம் முழுவதுமே உணர்வினை தூய்மை செய்வதற்கானதாகும். அவன் எப்படிப்பட்ட மூளையினை பெற்றிருக்கிறான் என்பது பற்றி கவலை இல்லை. ஜடத்திலிருந்து அவன் தனது உணர்வை கிருஷ்ணரிடம் மாற்றிக்கொண்டான் என்றால் அவனது வாழ்க்கை வெற்றியடையும். எதற்கு இழிவான வாழ்க்கையில் ஒருவன் இருந்தாலும் அவன் கிருஷ்ண உணர்வினை பெறுவானாயில் அவனது வாழ்க்கை வெற்றி பெறும் என்பது பகவத்கீதையில் பகவானாலும் உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. கிருஷ்ண உணர்வில் இருப்பவன் தனது பருவ உடல் நீங்கி முக்தி பெற்று முழு முதற் கடவுளை அடைவான். ஹரே கிருஷ்ணா மாதாஜி. நன்றி மாதாஜி. நன்றி மாதாஜி. இப்போ இங்க ஸ்ரீல பிரபுபாதருடைய வாதம் முன்வைக்கப்படுகின்றது. அப்போ தக்ஷன் இங்க ஆட்டின் தலையை பெறுகிறான். ஆட்டின் தலையை பெற்றாலும் அவன் முன்பு போலவே நடந்துக்கிறான். கொஞ்சம் புத்திசாலித்தனமா நடந்துக்கிறான். அப்ப புத்திசாலித்தனத்திற்கும் அந்த தலையில் உள்ள மூளை பகுதிக்கும் சம்பந்தம் இல்லை. மனம், புத்தி, அகங்காரம் அப்படிங்கிற சூட்சும உடல் வேறு. ஆனா மூளை பகுதி அதுக்கும் சம்பந்தம் கிடையாது. ஏன்னா நாம முக்கியமா நினைக்கிறோம் தலை அப்படின்னாலே அதுல மூளை ரொம்ப முக்கியம். அந்த மூளை செயல்படுறதுனாலதான் நாமெல்லாம் நடந்துக்கிறோம். அப்போ மூளை தான் நம்மளுக்கு எல்லாம் டெசிஷன் எடுக்குது அப்படி எல்லாம் கிடையவே கிடையாது. நம்ம உணர்வு, நம்ம கான்சியஸ், அதுதான் நம்ம புத்திசாலித்தனத்தை மேம்படுத்துகிறது. நம்ம சத்துவகுணத்தில் ஈடுபடுகிறோமா அல்லது ரஜோகுணத்தில் ஈடுபடுகிறோமா, தமோகுணத்தில் ஈடுபடுகிறோமா, மூன்றுக்கும் கலந்த கலவையாக, அதாவது மிக உயர்ந்த சத்துவ குணத்தில் இருக்கும்போது ரஜோகுணம் தமோகுணமும் கீழோங்கி இருக்கிறது. ஒன்று தனித்து செயல்படுவது கிடையாது. இப்படி நாம சத்துவகுணத்தில் மேலோங்கிய நிலையில் எப்பொழுதும் செயல்படும் போது புத்திசாலிகளாக செயல்படுவோம். அப்ப உணர்வு தான் இங்க உணர்வை ஏற்படுத்துறது எது அப்படின்னா அது மனம், புத்தி, அகங்காரம்.
அதனுடைய செயல்பாட்டுல தான் இங்க அது நிர்ணயிக்கப்படுது. அப்ப மூளைக்கு அதுக்கு சம்பந்தம் இல்லை. ஏன்னா மூளை அப்படி ஆட்டினோட மூளையை வச்சு அவன் என்ன மேனா கத்தினா தக்ஷன் கிடையாது. மறுபடியும் பிரஜாபதியாகத்தான் செயல்பட்டான். ஆடு அப்படின்னா அது உடனே புல்லு மேய போயிட்டாரா? கிடையாது. அவர் வந்து உணவை தான் சாப்பிட்டார். அப்போ அதே செயல்களை பிரஜாபதியாக இருக்கக்கூடியது மிகப்பெரிய செயல், படைக்கும் செயல், அப்போ மக்களை உருவாக்கும் செயல். அப்ப அவர் எவ்வாறு செயல்பட்டார் அப்படின்னா எப்பொழுதும் போல செயல்பட்டார், ஆட்டின் தலை கிடைச்சு கூட. அப்ப இதுல இருந்து புரிஞ்சுக்கலாம், மூளை என்பது ஒரு உறுப்பு மட்டுமே, அது வந்து புத்திசாலித்தனத்திற்கும் அதுக்கு சம்பந்தம் கிடையாது. அடுத்தது ஸ்லோகம் 6. மைத்ரேய உவாச்ச ததா சர்வாணி பூதானி ஸ்ருத்வா மீஷ்ட மோதிகம் பரிதுஷ்டாத்மபிஸ்தாத சாது சாத்வ இதி அதா ப்ருவன். ஹரே கிருஷ்ண மாதாஜி, நான் படிக்கிறேன் மாதாஜி. படி. மொழிபெயர்ப்பு. மைத்ரேய மாமுனிவர் கூறினார், எனது அன்பான விதுரனே, நலமருள்வதில் மிக சிறந்தவரான சிவபெருமானின் வார்த்தைகளை கேட்டு அங்கு குழுமி இருந்த அனைவரும் மனப்பூர்வமாகவும் ஆன்ம நேயத்தோடும் மகிழ்ச்சி அடைந்தனர். பொருளுரை. இச்லோகத்தில் சிவபெருமான் மீடுஷ்டம் என்று குறிப்பிடப்படுகிறார். நல்வரம் அருள்வதில் வல்லவர் என்பது இதன் பொருள். எளிதில் திருப்தியும் ஆத்திரமும் அடைவார் என்னும் பொருளில் ஆசுதோசு என்னும் அழைக்கப்படுகிறார். பகவத்கீதையில் குறை மதிப்புடையோர் பொருள் நன்மைக்காக தேவர்களை தொழுவர் என்று கூறப்பட்டிருக்கிறது. எனவேதான் மக்கள் சிவபெருமானை நாடுகின்றனர். அவர் எளிதில் திருப்தியடைந்து தன் பக்தர்களுக்கு எதனையும் கருதாது நல்வரங்களை அளிப்பதினால் அவர் மீதுஷ்டம் என்று அழைக்கப்படுகிறார். அதாவது நல்வரம் அருள்வதில் வல்லவர் என்று லோகாயாத மனிதர்கள் எப்போதும் ஆன்மீக நன்மையில் கவனம் கொள்ளாது பொருள் நன்மை பெறுவதிலேயே ஆர்வமுடையோராக இருக்கின்றனர். உண்மையில் சில நேரங்களில் ஆன்மீக வாழ்க்கையிலும் நல்வரம் அருள்பவராக சிவபெருமான் விளங்குகிறார். ஒருமுறை ஒரு ஏழை அந்தணர் வரம் வேண்டி சிவபெருமானை பிரார்த்தித்த பொழுது அவர் ஸ்நான கோஸ்வாமியிடம் போகும்படி சிவபெருமானால் அறிவுறுத்தப்பட்டார். அதன் பேரில் அந்த அந்தணர் ஸ்நான கோஸ்வாமியிடம் சென்று சிவபெருமான் கூறியவாறே நல்வரம் வேண்டி தங்களிடம் வந்தேன் என்றார். சனாதன கோஸ்வாமியிடம் எதனையும் தரக்கூடிய கட்டளை கல் ஒன்று இருந்தது. அதனை அவர் குப்பையில் போட்டு வைத்திருந்தார். அந்தணர் வேண்டிக் கொண்டதினால் அக்கல்லை அவர் அந்தணருக்கு வழங்கினார். அது கண்டு அந்தணரும் மிகவும் மகிழ்ச்சியுற்றார். இப்போது அவர் அக்கல்லை கொண்டு இரும்பை தங்கமாக மாற்றி எவ்வளவு தங்கம் தூரம் சென்ற பின்னர் இவ்வளவு அரிய கல்லை ஸ்நான கோஸ்வாமி ஏன் குப்பையில் போட்டு வைத்திருக்கிறார் என்று அந்தணருக்கு ஒரு சந்தேகம் வந்தது. உடனே அவர் மீண்டும் வந்து இக்கல்லை அவர் குப்பையில் போட்டு வைத்திருந்த காரணத்தை வினவினார். அதற்கு சனாதன கோஸ்வாமி, உண்மையில் இக்கல்லை பெறுவது உயர்ந்த வரம் அல்ல. உண்மையில் நீர் உயர்ந்த வரத்தை பெற விரும்புகிறீரோ என்றவுடன் அந்தணர், ஆமாம் சுவாமி, சிவபெருமானால் மிகச்சிறந்த வரத்தை தங்களிடமிருந்து பெறவே நான் அனுப்பப்பட்டேன் என்று கூறினார். உடனே சனாதன கோஸ்வாமி அந்தணர் வைத்திருந்த கல்லை அருகில் உள்ள கழிவு நீர் குட்டையில் எரிந்து விடும்படி கூற அது போலவே அவரும் செய்தார். சனாதன கோஸ்வாமி அவ்வந்தணருக்கு ஹரே கிருஷ்ணா மந்திரத்தை உபதேசித்து தீட்சை அளித்தார். இவ்வாறு சிவபெருமானின் அருளினால் ஒரு அந்தணர் பகவான் கிருஷ்ணரின் சிறந்த பக்தரோடு தொடர்பு கொண்டதோடு அவருக்கு மகாமந்திரமான ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே என்பதனால் தீட்சையும் அளிக்கப்பட்டது. ஓம் ஹரே கிருஷ்ணா மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி. சிவபெருமான் இங்க வந்து மைத்ரேய முனிவர் சொல்றார் விதுரர்கிட்ட, சிவபெருமானின் வார்த்தைகளை கேட்டு அங்கு குழுமி இருந்த அனைவரும் மனப்பூர்வமாகவும் ஆன்மீக நேயத்தோடும் மகிழ்ச்சி அடைந்தனர். ஏன்னா இங்க ஆட்டின் தலையை வைத்து மறுபடியும் உயிர் கொடுக்கப்படுது தக்ஷனுக்கு. தன்னுடைய மனைவியின் உயிரை தக்ஷன் எடுத்திருந்தாலும் தன்னை அவமானப்படுத்தி இருந்தாலும் யாருக்காவது இந்த மனம் வருமா? ஏன்னா அவர் மிகவும் கருணை மிக்கவர், ஆசுதோஸ், எளிதில் திருப்தி அடைபவர். அதனாலதான் இங்க மீடுஷ்டம் அப்படின்னா பெரும் வரங்களை தரக்கூடியவர். ஆனா அவருடைய அந்த தன்மையை பயன்படுத்தி என்ன பண்றாங்கன்னா இந்த ஜட உலக வாசிகள் மக்கள் எல்லாம் அவர்கிட்ட பொருள் வேண்டி அதிகமாக தவம் இருக்கிறார்கள். அவரை குறித்து தியானம் பண்றாங்க. ஆனா பொருள் வேண்டி தியானம் பண்ணி அவர்கிட்ட வாங்கி அதை அனுபவிக்கணுங்கிறதெல்லாம் வந்து சிற்றின்பம், அதெல்லாம் அழியக்கூடியது. ஆனா பேரின்பத்தை கொடுக்க அவர் தயாரா இருக்கார் உயர்ந்த பக்தர்களுக்கு.
அப்ப வைஷ்ணவர்களுக்கு அவர் வந்து ஹரே கிருஷ்ண மந்திரத்தை சொல்லி தீட்சை கொடுக்கிறார். அப்ப இந்த உலகத்துல எது மிகச்சிறந்தது அப்படின்னா, ஒருமுறை சனாதன கோஸ்வாமி அவர்கள், ஸ்ரீல சனாதன கோஸ்வாமி அவர்கிட்ட ஒரு அந்தணர் வந்தார். அவர் வந்து ரொம்ப ஏழை. அவருக்கு ரொம்ப ஆசை பணக்காரன் ஆகணும், எல்லாரும் மதிக்கிற அளவுக்கு நான் ரொம்ப ஆடம்பரமா இருக்கணும் அப்படின்ற ஆசையினால மனைவி தூண்டுதல் பேர்ல அங்க வந்து ஒரு உயர்ந்த சன்னியாசி ஒருத்தர் உக்காந்துட்டு இருக்காரு. அவர்கிட்ட வந்து நீங்க போய் ஏதாவது வரம் வாங்கிட்டு வாங்க அப்படின்னு தூண்டி விடுறா. இவரும் போறாரு. சனாதன கோஸ்வாமி அங்க உட்காந்துருக்கார். அவர்கிட்ட அந்த டச் ஸ்டோன் அப்படிங்கிற சிந்தாமணி கல் இருக்கிறதா கேள்விப்படுறார். அது தொட்ட உடனே எல்லாமே கொடுத்துரும். எனக்கு மாளிகை வேணும் அப்படின்னா உடனே வந்துரும். இது தங்கமா மாறணும் அப்படின்னா அது தங்கமா மாறிடும். அதை தொட்டு என்ன கேட்டாலும் அது கொடுத்துரும். அப்படிப்பட்ட அவர் கல் இருக்குது அப்படின்னு கேள்விப்பட்டார். உடனே அவர்கிட்ட போய் அந்த அந்தனர் கேக்குறார், சுவாமி நான் ரொம்ப பரம ஏழை, நான் ரொம்ப விரக்தியில இருக்கேன், என் வறுமையில, எனக்கு தயவு செஞ்சு அந்த கல்லை தாங்க அப்படின்னு. அப்ப சனாதன கோஸ்வாமி சொல்றார், உனக்கு அதானே வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குப்பை மாதிரி பக்கத்துல இருக்கு. அத தள்ளி தள்ளி வந்து அதுக்குள்ள கல் இருக்கு. குப்பைக்குள்ள போட்டு வச்சிருக்காரு. அவருக்கு வேண்டியது இல்ல. அந்த குப்பைக்குள்ள இருந்து எடுத்து தர்றாரு, இந்தா வச்சுக்கோ அப்படின்னு. அப்ப இவர் நினைக்கிறாரு, இவ்வளவு நான் அரிய கல்லை வந்து இவர் குப்பைக்குள்ள போட்டு வச்சிருக்காரே, அப்ப இவர்கிட்ட இன்னும் பெரிய ஏதாவது ஒரு சக்தி, பெரிய ஒரு இதுக்கும் மதிப்பு மிகுந்த ஏதோ ஒண்ணு இவர்கிட்ட இருக்கு அப்படின்னு அவர் வந்து புரிஞ்சுக்கிறாரு. பிராமணர் இல்லையா, அறிவை யூஸ் பண்றார். இதுக்கும் மேல அவர்கிட்ட வேற என்னவோ இருக்கு, மதிப்பு மிக்க ஏதோ இருக்கு, அதான் வாங்கணும் நாம. இப்ப மனைவிட்டையும் இப்ப சொல்றாரு, அவர் தொட்டதெல்லாம் தங்கமாகுது. அவருக்கு உடனே பயம் வந்துருச்சு. ஏன்னா ஒருத்தருக்கு இல்லாதப்போ அது வேற விதமான பிரச்சனை. ஆனா எல்லாமே வந்து தங்கமா மாறினோடனே இவனுக்கு அது ஒரு பிரச்சனை ஆயிடுச்சு. ஏன்னா அவனை நோக்கி திருடங்க வருவாங்க, மக்கள் எல்லாம் கூடி அவனை கேள்வி மேல கேள்வி கேட்பாங்க, உனக்கு எப்படி வந்தது, அவன் தூங்கவே முடியாது. எது எப்ப பறிபோகும்னு தெரியாது. அவன் உயிருக்கே ஆபத்து இப்போ. அவன் நினைச்சிட்டு சரி இதுக்கு மேல ஏதோ ஒண்ணு கிடைக்கும் போல இருக்கு. அவங்களுக்கு ஆசை தீரல. ஆசை என்னாச்சு, இப்ப பேராசை ஆயிடுச்சு. ஆசையே துன்பத்திற்கு காரணம். அப்ப பேராசை என்ன ஆகும், அது துன்பத்துக்கு மேல மரணத்தையும் கொண்டு வந்து கொடுக்கும். இப்ப அவன் திருப்பி போய் அவர்கிட்ட போய் கேளு, வேற ஏதாவது சொல்யூஷன் கேளு, இன்னும் உயர்ந்த பொருள் வச்சிருக்காரு, அதை கேளு போ அப்படின்னு கணவனை அனுப்பிச்சு விடுறான். அவர் போய் கேக்குறாரு, சுவாமி எனக்கு இது குப்பையில இருந்து எடுத்து தந்தீங்க, அப்ப இது உங்களுக்கு வந்து வேண்டாத ஒண்ணா போட்டிருக்கீங்க, அப்போ உங்ககிட்ட வேற என்னமோ உயர்ந்த ஒண்ணு இருக்கு, தயவு செஞ்சு அதை எனக்கு கொடுங்க அப்படின்னு கேட்கும்போது அவர் சொல்றாரு, அப்ப அந்த டச் ஸ்டோனை கொண்டு போய் அந்த சிந்தாமணி கல்ல கொண்டு போய் பக்கத்துல இருக்கிற அருவியில கங்கையில விட்டுரு, நான் உனக்கு அதை தர்றேன்னு. அவனும் கொண்டு போய் அதை தூக்கி வீசிட்டான். தூக்கி வீசிட்டு அவர்கிட்ட வந்து கேட்கும்போது அவர் சொல்றாரு, ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே அப்படிங்கிற இந்த மந்திரத்தை அவருக்கு உபதேசம் பண்றார். சோ அந்த தீட்சை அளிக்கப்படுது அவனுக்கு. அவன் ரொம்ப சந்தோஷம் அவனுக்கு. ஏன்னா இந்த நாமம் தான் மிக உயர்ந்தது, எல்லாவற்றையும் விட, இந்த பௌதிக சொத்துக்களை விட எல்லாவற்றிலும் விட உயர்ந்தது இந்த ஹரி நாமம் அப்படிங்கிறத உணர்ந்து அத வீட்டுக்கு கொண்டு போய் மனைவிக்கு சொல்லித்தர்றா. அதன் மூலமா அவங்க வாழ்வு மேன்மை அடைகின்றது. அப்ப துன்பத்திலிருந்து விடுபடணும்னா நம்மளுக்கு பௌதிக சொத்துக்கள்லாம் தேவை கிடையாது. துன்பத்திலிருந்து விடுபட வேண்டும் என்றால் நம்மளுக்கு ஹரே நாம ஹரே நாம இவ கேவலம் கலவு நாஸ்தேவ கதிரண்யதா. எல்லா வேதங்களும் புராணங்களும் இதிகாசங்களும் உபனிஷங்களும் சொல்லுவது என்ன, நமக்கு ஹரே கிருஷ்ண மந்திரம் ஒன்றுதான் நம்மை விடுவிக்க கூடியது. எனவே அதத்தான் பகவானும் சொல்றாரு, சர்வதர்மான் பரித்தச்ச மாமேகம் சரணம் விரஜ அகம் துவாம் சர்வ பாபேபியோ மோஷாமி மாசூஷக. என்னை சரணடை, என்னை மட்டும் சரணடை. அகம் அப்படின்னு சொல்றார், அகம் துவாம் சர்வ பாபிப்பியோ, என்னை ஒருவனை மட்டும் சரணடை. அவர் வந்து எல்லா தேவர்களையும் 33 தேவர்களையும் சரணடைன்னு சொல்லவே இல்லை. அவர் அகம் சர்வசிய பிரபவோ மத்தக சர்வம் பிரவர்த்ததே இதிமத்வா பஜந்தேவம் புதாபாவ சமன்விதாக. ஏன்னா அவர் ஒருவர் தான் எல்லாவற்றையும் தோற்றுவித்தவர்.
இதுக்கு சான்றுகள் எல்லா வேதங்கள்லயும் இருக்கு. பிரமாணம் பிரமாணம் தே அப்படின்னு சொல்லி எல்லாத்துக்கும் சாட்சி கேட்பாங்க. நம்ம பிரமாணங்களை கொண்டு வரணும். இதுக்கு பகவத்கீதையில எங்க இருக்கு, பாகவத்துல எங்க இருக்கு, சைத்தன்ய சரிதாமிரத்துல எங்க இருக்கு, எல்லா வேதங்களிலோட சாரம் இதெல்லாம், இந்த இந்த காவியங்கள், இந்த இந்த நூல்கள், இதெல்லாம் சாதாரணமா நினைச்சுக்க கூடாது. அடுத்தது ஸ்லோகம் 7. ததோமேட்வாம் சம் ஆமந்திரிய சூனாசூர சஹர்ஷிபி பூயஸ்தத்தேவ யஜனம் சமேத்வத் வேதசோ யயூக. ஹரே கிருஷ்ண மாதாஜி. படிக்கிறேன் மாதாஜி. மொழிபெயர்ப்பு பொருளுரை வழங்கியவர் தெய்வ திரு ஆஷா பக்தி வேதாந்த ஸ்ரீல பிரபுபாதருக்கு ஜெய். அதன் பின்னர் முனிவர்களின் தலைவரான பிருகு முனிவர் வேள்வியில் கலந்து கொள்ளுமாறு சிவபெருமானை வேண்டிக் கொண்டார். அதன் பேரில் சிவபெருமானும் பிரம்மதேவனும் தேவர்களும் முனிவர்களும் புடைசூழ அப்பெரிய வேள்வி நடைபெறும் இடத்திற்கு வந்தனர். பொருளுரை. தக்கன் முன்னர் செய்த வேள்வி முழுவதும் சிவபெருமானால் அளிக்கப்பட்டது. ஆகையினால் பிரம்மதேவனுடன் சென்று தேவர்களும் முனிவர்களும் நின்று போன வேள்வினை சிவபெருமானை மீண்டும் வந்து வேள்வி தேயை ஏற்றுவதன் மூலம் ஆரம்பித்து வைக்க வேண்டும் என்று வேண்டிக் கொண்டனர். ஒரு பழமொழி கூட சிவகோண யக்ஞா என்று உண்டு. அதாவது சிவன் இல்லாத வேள்வி தோல்வியாகும் என்று. வேள்வினை பொறுத்தவரை முழுமுதற் கடவுளான பகவான் விஷ்ணுதான் அக்னேஸ்வரர், அதாவது வேள்வியின் நாயகன் ஆவார். ஆனாலும் சிவபெருமான் மற்றும் பிரம்மதேவன் தலைமையில் கீழுள்ள அனைத்து தேவர்களும் அதில் கலந்து கொள்வது மிகவும் இன்றியமையாதது ஆகும். ஹரே கிருஷ்ணா மாதாஜி. நன்றி மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. நன்றி மாதாஜி. சோ சிவபெருமான் மிக உயர்ந்த வைஷ்ணவர் ஆகையால் அவரை அவமதிச்சு நடக்கும் வேள்விகள் எங்கும் வெற்றி பெறுவதில்லை. அதனால சிவபெருமான் இல்லாம வேள்வி கிடையாது. அப்ப சிவனிடம் சென்று மன்னிப்பு கேட்டு அவரே வந்து வேள்வி தீயை அங்க ஆரம்பிச்சு வைக்கணும்னு பிரம்மா மற்றும் மற்ற தேவர்கள் அங்க வேண்டுதல் கொடுக்குறாங்க. அடுத்த ஸ்லோகம் 8. விதாய காட்சூன்யேன சதத்யத்தாக பகவான் பவஹ சந்தது கஷ்யகாயேன சவனீய பசோஷிரஹ. மொழிபெயர்ப்பு. சிவபெருமானின் கட்டளையின்படி எல்லாம் நிறைவேற்றப்பட்டவுடன் வேள்வியில் பலியிடுவதற்காக வைத்திருந்த ஆட்டின் தலையினை தக்ஷன் உடலில் பொருத்தினர். இப்பொழுது மகா முனிவர்களும் தேவர்களும் சிவபெருமான் எரிச்சல் படக்கூடாது என்பதில் மிகவும் கவனமுடையவராக இருந்தனர். இங்கே தக்ஷனின் உடலில் ஒரு விலங்கின், அதாவது ஆட்டின் தலை பொருத்தப்பட்டது என்று முக்கியமாக குறிப்பிடப்படுகிறது. சோ இங்க வந்து சிவபெருமான் கட்டளை இடுறார். இப்போ வேள்வியில் பலியிடுறதுக்காக வச்சிருந்த ஒரு ஆட்டோட தலையை எடுத்து தக்ஷனோட உடல்ல பொருத்திடுறார். அதன் மூலமா தக்ஷன் மீண்டும் உயிர் பெறுகிறான். ஏன்னா சிவபெருமான் நம்மளுக்கு தெரியும், மார்க்கண்டேய முனிவர் அவருக்கு வந்து 10 இளம் வயதிலேயே அவர் வந்து காலமடைந்து விடுவார் அப்படின்னு தாய் தந்தையர் அந்த வரத்தினாலதான் அந்த குழந்தையை பெற்றெடுத்தார்கள். அறிவுள்ள குழந்தை குறுகிய ஆயுள், அறிவற்ற குழந்தை நீண்ட ஆயுள், எது வேணும்னு கேட்டாங்க. அறிவில்லாத குழந்தை நீண்ட ஆயுளோட இருந்து என்ன பிரயோஜனம் சொல்லி, சரி அறிவுள்ள குழந்தை குறைந்த ஆயுளாக இருந்தாலும் பரவாயில்லன்னு மார்க்கண்டேயனை தேர்ந்தெடுத்து அவங்க வளர்த்திட்டு இருக்கிறப்போ அவருடைய ஆயுட்காலம் முடிவடைகிறதுன்னு தெரிஞ்ச உடனே என்ன பண்ணாங்கன்னா அந்த குழந்தைக்கு அறிவுறுத்தினாங்க. இதுதான் பிரச்சனையான்னு சொல்லி அந்த குழந்தை என்ன பண்ணுச்சுன்னா உடனே சிவனை நோக்கி தவம் பண்ணி அபிராமி அம்மன் சந்நிதியில இன்னைக்கு கூட நீங்க பார்க்கலாம், அந்த சிவனுடைய சிவலிங்கத்துல இந்த யமனுடைய அந்த பாசக்கயிறு பதிஞ்சிருக்கும். சோ அந்த குழந்தை அந்த லிங்கத்தை தாவி அணைத்து நிக்கிறப்போ யமன் வந்து அந்த பாசக்கயிற்றை வீசும்போது அந்த லிங்கத்திலையும் போய் அது விழுந்துரும். அப்ப சிவபெருமான் மேல விழுந்த உடனே அவருக்கு ஆத்திரம் கொண்டு என்ன பண்ணுவாரு, தனது நெற்றிக்கண்ணால அந்த யமனை எரிச்சிருவார். சோ இங்க வந்து அப்புறம் மார்க்கண்டேயர் முனிவர் வந்து பல ஆண்டுகள் அவர் வந்து மிருத்திய தீர்காயுசா பல யுகங்கள் வந்து அவர் உயிரோடு இருக்கிறார். அப்போ பகவானோட கருணையினால அவர் வந்து போதும் எனக்கு இந்த வாழ்வு வேண்டாம் அப்படின்னு சொல்லி திரும்ப போயிடுறார். அடுத்தது
19 சாந்தீயமானே சிரசி தசோ ருத்ராபி விஷதः சத்யசூக்த இவோதஸ்தௌ தத்ருஷே சாக்ரதோ மிருடம். ஹரே ஹரே கிருஷ்ணா கிருஷ்ணா மாதாஜி. படிக்கிறேன் மாதாஜி. படிங்க. மொழிபெயர்ப்பு. ஆட்டின் தலை தக்கனின் உடலுடன் பொருத்தப்பட்டவுடன் தக்கன் உணர்வு பெற்று உறக்கத்தினின்று விழிப்பது போல் எழுந்து தன் முன்னே சிவபெருமான் நிற்பதைக் கண்டான். பொருளுரை. உறக்கத்தினின்று விழிப்பது போல தக்கன் உணர்வு பெற்று எழுந்தார் என்று இங்கே உதாரணம் தரப்பட்டிருக்கிறது. சமஸ்கிருதத்தில் இது சுப்த இவோதஸ்தௌ என்று அழைக்கப்படுகின்றது. இதன் பொருள் தூக்கத்திலிருந்து விழித்தெழுந்தவுடன் ஒருவன் தான் நிறைவேற்ற வேண்டிய கடமைகளை பற்றியே நினைக்கிறான் என்பதாகும். தக்கன் கொல்லப்பட்டு அவன் தலை தனியாக எடுக்கப்பட்டு சாம்பலாக்கப்பட்டது. அவனது உடல் இறந்து கிடந்தது. ஆனால் சிவபெருமானின் கருணையினால் ஓர் ஆட்டின் தலை அவ்வுடலில் பொருத்தப்பட்டு தக்கன் மீண்டும் உயிர் பெற்றெழுந்தார். உணர்வு என்பது தனிப்பட்டது என்பதை இது குறிப்பிடுகிறது. ஆட்டின் தலையினை பெற்றதினால் புதிய உடல் பெற்றவரானார். ஆயினும் அவரது உணர்வு முன்பு போலவே இருந்தது. காரணம், உணர்வு என்பது தனிப்பட்டதாகும். உடல் மாறினாலும் கூட அது மாறுவதில்லை. இதனால் உடல் அமைப்பிற்கும் உணர்வின் வளர்ச்சிக்கும் எந்தவித தொடர்பும் இல்லை. ஆத்மா இடம்பெயரும் பொழுது உணர்வையும் கொண்டு செல்கிறது. இதற்கு வேத வரலாற்றில் எத்தனையோ சான்றுகள் உண்டு. மகாராஜா பரதனின் வரலாறே ஒரு சான்றாகும். மன்னரின் உடலை துறந்து அவர் மானின் உடலுள் புகுந்தாலும் அவர் உணர்வு முன்பு போலவே இருந்தது. பரத மன்னனாக இருந்து இறக்கும் பொழுது மானை பற்றி நினைத்ததினால் இப்பொழுது மானின் உடலை பெற்றிருக்கிறோம் என்பதை அவர் அறிவார். மானின் உடலுக்கு மாறிய போதிலும் மன்னராயிருந்த பொழுது இருந்த அதே நல்லுணர்வு அவரிடம் இப்போதும் இருந்தது. பகவானின் அமைப்பு அத்தனை சிறப்புடையது. ஒரு மனிதனின் உணர்வு கிருஷ்ண உணர்வாக மாறியதென்றால் மறுபிறவியில் அவன் வேறு உடல் பெற்றாலும் கூட அவன் கிருஷ்ணனின் மிக சிறந்த பக்தனாகவே விளங்குவான். ஹரே கிருஷ்ணாங்க மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மாதாஜி. ஸோ இங்க வந்து தக்ஷனுக்கு ஒரு ஆட்டினோட உடல் தலை பொருத்தப்பட்டது. அதன் மூலமா அவன் வந்து தூக்கத்திலிருந்து விழித்தெழுவது போல எழுந்திருக்கிறார். இப்ப நாம தூங்குறோம் என்ன பண்ணுவோம்? காலையில எந்திரிச்ச உடனே ஐயோ இன்னைக்கு சமையல் பண்ணணும், அங்க போகணும், இந்த டெத்துக்கு போகணும், அவங்கள விசாரிக்கணும், இந்த கல்யாணத்துக்கு போகணும், இப்படி நம்ம சிந்தனை வந்து நம்ம தூங்கி எந்திரிச்ச உடனே நம்ம பிளான் பண்ண ஆரம்பிச்சிருவோம். அது மாதிரிதான் இங்க வந்து தக்ஷன் தூங்கி எந்திரிச்ச மாதிரி அவர் வந்து உயிர் பெற்றெழுகிறார். அப்போ உணர்வு அப்படிங்கிறது தனிப்பட்டது. ஆட்டோட தலை இருந்தா கூட அவருடைய உணர்வு அப்படியே தான் இருக்கு. ஆட்டோட உணர்வு அவருக்கு வரல. சோ மூளை என்பது இப்ப மனித உடல்ல தான் மூளை இருக்கு, அதனால தலை மாறிடுச்சு, இப்ப ஆட்டோட உடல் வந்தோன்னா அவரை ஆடு மேயிற மாதிரி போயிட்டாரு, அப்படி கிடையாது. தக்ஷனாகவே இருக்கிறார். சோ அந்த உடல் வேற, அந்த சூட்சும உடல் வேற. சூட்சும உடல் அப்படிங்கிறது கண்ணுக்கு தெரியாது. மனம், புத்தி, அகங்காரம், அதுதான். அப்போ இங்க வந்து அவர் வந்து எப்படி செயல்படுகிறாருன்னா, முதல்ல இருக்கிற தக்ஷன் மாதிரியே ஆட்டோட தலை இருந்தாலும் முதல்ல இருக்கிற மாதிரியே செயல்படுறார். அப்போ ஒரு மனிதனின் உணர்வு வந்து கிருஷ்ண உணர்வாக மாறியது அப்படின்னா மறுபிறவியில அவன் வேறு உடல் பெற்றால் கூட அந்த உணர்வு அவன் கூடவே வரும். இதுல இருந்து மிக தெளிவாக தெரிகிறது, நாம் எந்த உணர்வை வளர்த்து கொள்கிறோமோ அந்த உணர்வு தான் அடுத்த பிறவிக்கும் வருகிறது. உடல் வேணா மாறலாம். இன்னைக்கு நான் பெண்ணாக இருக்கிறேன்னா நான் அடுத்த பிறவியில் ஆணாக இருந்தாலும் அந்த உணர்வு வந்து, ஏன்னா கிருஷ்ண உணர்வுல இருக்கிறவங்க கண்டிப்பா மனித பிறவிக்கு மேலதான் போவாங்க. மனித பிறவிக்கு கீழே அந்த பரிமாண வளர்ச்சியில கீழே இருக்கிற நிலைகளுக்கு போக மாட்டாங்க. ஆறறிவுள்ள மனிதாக அட்லீஸ்ட் மனிதனாக பிறக்கும் வாய்ப்பு அவனுக்கு கேரண்டி. கிருஷ்ண உணர்வுல இருக்கிறவங்க நேகாபிக்கிரம நாஸ்தோஸ்தி பிரத்யவாயோனா வித்தியதே ஸ்வல்பம் அப்பியசிய தர்மசிய திராயதோ மகதோ பயாத். தெரிஞ்சோ தெரியாமலோ கிருஷ்ணருடைய நாமத்தை சொல்லும் போது அவனுக்கு மனித பிறவிங்கிறது கேரண்டி. அடுத்த நிலைதான் நாம பார்க்கணும். ஒரு அந்தணன் வீடா, இல்ல ஒரு சூத்திரன் வீடா, ஒரு டிச்சால்றவன் வீட்டுல பிறக்கிறோமா, இல்ல ஒரு ராஜா வீட்டுல பிறக்கிறோமா, ஒரு மினிஸ்டர் வீட்டுல பிறக்கிறோமா, பிரைம் மினிஸ்டர் வீட்டுல பிறக்கிறோமா, அதெல்லாம் தெரியாது. நம்ம பக்தி, அந்த பக்திய வந்து நாம முழுமையாக பகவானுக்கு அர்ப்பணம் பண்ணல, அத வந்து கர்ம காண்டமா புண்ணிய காரியமா மாத்தறக்கும் நம்மளுக்கு வாய்ப்பு கொடுக்கப்படுது. அப்படி இருக்கிறப்ப நாம வந்து பணக்காரங்க குடும்பத்துல பிறந்து மறுபடியும் இந்த பௌதிகத்தை அனுபவிக்கலாம்.
இந்த பௌதிகம் ஏன்னா இந்த மாயை வந்து ரொம்ப வலிமையானது. நேத்து கூட தினமே பாக்குறோம். தெய்வீகேசா குணமை இந்த ஸ்லோகம் அடிக்கடி சொல்லுவார் சில பிரபுபாதர். தெய்வீகேசா குணமம் மம மாயா துரக்தியா மாமியவையே பிரபத்தியந்தே மாயாமேதாம் தர்த்திதே. அதனாலதான் பகவான் நம்மளுக்கு மேல உலகுல இருக்கிற அவருடைய சகாக்களை ஆச்சாரியர்களை நமக்கு அனுப்பி அனுப்பி வைக்கிறார். இந்த வீழ்ந்த ஆத்மாக்களை தயவு செஞ்சு கூட்டிட்டு வாங்க, பாவம் இவங்கெல்லாம் கஷ்டப்படுறாங்கன்னு. ஆனா நாம என்ன பண்றோம்? மாயில மூழ்கி இருக்கிறோம். அப்போ அவங்கெல்லாம் கூட வந்து சொல்றாங்க, சங்கு சக்கரம் அவருடைய வில் வாள் வேல் அம்பு அவங்கெல்லாம் வந்து பல ஆச்சாரியர்களா இங்க வர்றாங்க. அவங்கதான் பன்னிரு ஆழ்வார்கள். அவங்கெல்லாம் வந்து திரும்பி போய் பகவான்கிட்ட சொல்றாங்க, அப்பா இந்த உலகமானது மாயையோட கவர்ச்சி வந்து பயங்கரமா இருக்கு, எங்களையவே தடுமாற வைக்குது. இவங்கெல்லாம் அதுல மூழ்கி போயிருக்கிறாங்க. நாங்கெல்லாம் அவங்களை திருப்பி எப்படி கொண்டு வரனே எங்களுக்கு தெரியல. நாங்க வந்ததே பெருசா இருக்கு அப்படின்றாங்க. அந்த அளவுக்கு இந்த மாயை கவர்ச்சியுடையது. இதுல இருந்து நாம திரும்பி போறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப கடினம். ஆனால் யார் ஒருவர் பகவானின் நாமங்களை குற்றமின்றி உச்சரிக்கிறார்களோ அவங்களுக்கெல்லாம் பகவானே வழி ஏற்படுத்தி கொடுப்பார். நீ ஒரு ஸ்டெப் எடுத்து வைடா, நான் உன்னை 100 ஸ்டெப் உன்னை நோக்கி வந்து ஏதாவது குல்மால் பண்ணி நான் உன்னைய கூப்பிட்டுக்கிறேன். இப்படித்தான் சில பிரபுபாதர் வந்து நிறைய பேரை இந்த வெள்ளைத்தோளுடைய அந்த ஃபாரினர்ஸ் எல்லாம் வந்து அவர் சொல்லுவார், சீக்கிரம் பக்தி பண்ணுங்க அவங்க எல்லாம் கேட்பாங்க, நாங்க பக்தி பண்ற அளவுக்கு எங்களுக்கெல்லாம் தகுதியே கிடையாது, ஆனா நீங்க வந்து எங்களை பக்தர்களா மாத்திட்டீங்க, அது எப்படி நடந்தது அப்படின்னா என்னோட கருணைன்னு சொல்றாரு. சரி, அப்போ அவ்வளவு சீக்கிரம் கோலோகம் போக முடியாதுன்னு சொல்லுவீங்களே, எங்களை எப்படி கூட்டிட்டு போவீங்க அப்படின்னு. வாங்க உங்களை பின்பக்கமா கூட்டிட்டு போறேன் அப்படின்னு. அது மாதிரி பகவான் வந்து நிறைய அந்த ரூல்ஸ் எல்லாம் நம்மளுக்கு வளைச்சிடுறாரு. ஒரு பெற்ற தாய் வந்து இப்ப இந்த பையன் நிறைய தப்பு பண்றான், ஆனா திருந்திட்டான். இப்ப போலீஸ் வருது, போலீஸ் வந்தா இந்தா என் பையனை புடிச்சிட்டு போன்னு சொல்லிடுவாளா? ஐயோ என் பையன் திருந்திட்டான், ஆனா இந்த போலீஸ்காரன் புரிஞ்சுக்க மாட்டானே அப்படின்னு அந்த பையனை தூக்கி ஒளிச்சு வைப்பா. இல்லைன்னா அந்த பின்பக்க கதவை திறந்து ஓடு ஓடு அப்படின்ட்டுருவா. அது போல பகவான் வந்து நம்மளுக்கு நிறைய சலுகை கொடுப்பாரு. அதனால பக்தி பண்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். பகவானை நோக்கி யாரெல்லாம் திரும்புகிறார்களோ ஒன்ஸ் புடிச்சிட்டோம் அப்படின்னா போறோம். அதனாலதான் பகவத்கீதை பாகவதம் எல்லாம் நிறைய பேர் வீட்டுல இருக்கும் வாங்க, ஏன்னா நம்மளாம் புக் டிஸ்ட்ரிபியூஷன் பண்றோம். ஏன்னா இப்ப அவங்களுக்கு எப்ப நேரம் வருதோ அது தொட்டாங்கன்னா அவ்வளவுதான் பகவான் வந்து வா வா இத்தனை கோடி ஜென்மம் எடுத்திருக்க, நீ தொடாம இருந்த, ஆனா இப்ப தொட்டுட்ட, இனி நான் வந்து உன்னை பிடிச்சுக்கிறேன், நீ உன்னை என்னை விட்டு வெளியில போக முடியாது அப்படின்னு சொல்லி நம்மள ஏன்னா அவர் ஆல் அட்ராக்டிவ், கவர்ந்திழுக்க கூடியவர். நாம திரும்பி பார்த்தோம்னா என்னை திரும்பி பார்த்துட்டீங்களா அதே போதும் அப்படின்னு அவர் வந்து ரொம்ப சமாதானம் ஆயிடுறாரு. நாமெல்லாம் அவரை திரும்பி பார்க்காம எத்தனையோ கோடி ஜென்மம் அவர்கிட்ட பகைவர் மாதிரி நடந்துகிட்டு நீ என்னை கஷ்டப்படுத்துறேன்னு நாமளா தலையில தூக்கி போட்டுட்டு அவருக்கு மட்டும் பேர் வச்சு விட்டுறோம், அவர் தான் கஷ்டப்படுத்துறான்னு. ஆனா தீதும் நன்றும் பிறன் தர வாரா, நாம செஞ்சதுதான் நம்மளுக்கு ஒரு சின்ன சின்ன ஆக்ஷனும் ரியாக்ஷனா வருது. அதை நாம புரிஞ்சுக்கிறதுக்கே பல ஆண்டுகள் ஆகுது. படிச்சு நாம புரிஞ்சுக்க வேண்டியிருக்கு. படிப்பினை, வாழ்வின் படிப்பினையின் மூலமாகவும் வேதங்கள் மூலமாகவும் நாம் புரிஞ்சுக்கிட்டு இப்ப பகவான் தான் எனக்கு மிகச்சிறந்த நண்பர். சுக்ருதம் சர்வ பூதானாம் ஞாத்வாமாம் சாந்திம் ருச்சதி. அவர்தான் நமக்கு அமைதியை தரக்கூடியவர், உற்ற நண்பர், மாதா தாத்தா பிதா மக, தாயும் தந்தையும் குருவும் அனைத்தும் நண்பனும் எல்லாம் அவர்தான். அவரை விட்டா நம்மளுக்கு வேற யாரும் கிடையாது. இங்க இருக்கிறதெல்லாம் ஃபார் டெம்பரரி. இங்கே அம்மா அப்பா எல்லாருமே நண்பர்கள் எல்லாமே டெம்பரரி. இந்த உடல் மறைஞ்சிருச்சுன்னா அவங்களாம் நம்ம கூட வர்றது இல்ல. ரயில் பயணங்கள் மாதிரி அங்கங்க இறங்கிக்கிறாங்க. நாம தனித்து வந்தோம், தனித்து போக போறோம். யார் துணைனா நம்ம கூட இருக்கிற பரமாத்மா துணை. அவரை மட்டும் நம்பணும். அவரை விட்டோம் அப்படின்னா வேற வழியே கிடையாது. அவ்வளவுதான். மெயின் கயிறை விட்டுட்டு நாம கிணத்துல தொங்கினா எப்படி தொங்க முடியும்?
கணத்துல வந்து கயிறு, பெரிய கயிறு தொங்குது. அததான் பிடிக்கணுமோ தவிர, நாம தப்புறக்கு நம்ம சிறு வேர்களை அல்லையில குச்சி குச்சியா நீட்டிட்டு இருக்கோம். அதெல்லாம் பிடிச்சோம் அப்படின்னா கீழ தான் விழுவோம். மறுபடியும் பாதாளத்துல தான் விழுவோம். சோ நிலையற்றவற்றை நாம் நம்பி ஏமாறக்கூடாது. பகவானை மட்டும்தான் நம்பணும். அடுத்தது ஸ்லோகம் 10. ததா விருஷத்வஜ துவேஷ கலி வஷ்மா பிரஜாபதிஹி சிவாவம் லோகாத் அபவத் சரத் த்ரத இவா மலக. ஹரே கிருஷ்ண மொழிபெயர்ப்பு மாதாஜி. படிட்டு வாங்க மாதாஜி. படி. படிங்க மாதாஜி, மொழிபெயர்ப்பு மொழிபெயர்ப்பு காளை வாகனத்தின் மீது அமர்ந்து காட்சி தந்த சிவபெருமானை கண்டவுடன் தக்கனது கால்புற்று அழுக்கு மனம் சரத் மலையினால் குளத்து நீர் தூய்மையடைவது போல உடனே தூய்மையடைந்தது. பொருளுரை. சிவபெருமான் ஏன் மங்களமானவர் என்பதற்கு இங்கே சான்று தரப்பட்டிருக்கிறது. எவரேனும் சிவபெருமானை பக்தியுடனும் புனிதமுடனும் நோக்கினால் அவர் மனம் உடனே தூய்மை அடையும். சிவபெருமான் மீது கொண்ட காழ்ப்புணர்ச்சியினால் தட்சன் மாசற்றவராக இருந்தார். ஆனாலும் அவரை சிறிதளவு அன்பும் பக்தியும் கொண்டு பார்த்த மாத்திரத்திலேயே தட்சனது மனம் தூய்மை அடைந்தது. மழைக்காலத்தில் குளத்தில் உள்ள நீர் சேரும் சகதியுமாக இருக்கும். குளிர்காலம் வந்தவுடன் அது தூய்மையானதாகவும் தெளிவானதாகவும் மாறும். அதுபோல் சிவபெருமான் மீது கொண்ட காழ்ப்புணர்ச்சியினால் மாசுற்றிருந்த தக்கனது மனம், அதனாலேயே அவர் கடுமையாக தண்டிக்கவும் பட்டார். இப்போது உணர்வு பெற்று எழுந்தவுடன் சிவபெருமானை மரியாதையுடனும் பணிவுடனும் வணங்கியதினால் அவர் தூய்மை பெற்றார். ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. இப்ப சிவம் அப்படின்னாலே மங்களம். இப்ப சிவபெருமான் ஏன் மங்களகரமானவர் அப்படின்னா அவர் வந்து மிகவும் தூய்மையானவர். இப்ப தூய்மையான மகா மந்திரம் சொல்லும் போது நாமும் தூய்மை அடைகிறோம். பகவான் தூய்மையானவர், தூய்மையானவற்றில் தூய்மையானவர். அவரை விட தூய்மையானவர் யாரும் கிடையாது. அப்ப சிவபெருமான் யாரு? அதே நிலைதான், முக்குணங்களுக்கு அப்பாற்பட்டவர். அதனால அவர் மங்களகரமானவர். இப்ப தக்ஷன் வந்து உயிர் பெற்று எழுந்த போது, ஆட்டின் தலையை கொண்டு உயிர் பெற்று எழுந்த போது அவர் முன்னாடி சிவபெருமான் நிற்கிறார். அவரை பார்த்த உடனே அவனுக்கு வந்து, ஏன்னா இதுக்காக தான் நாம் எல்லாமே வேண்டுறோம், பகவானை ஒரு செகண்ட் பார்த்தா போதும். நாரத முனிவர் அப்படித்தான் ஒரு செகண்ட் பகவானை பார்த்தாரு. அதுக்கப்புறம் அவருக்கு இன்னுமே தோணல. மந்திரிச்சு போட்ட மாதிரி எங்க அந்த பகவான் எங்க பாரு தேடி பாக்குறார். காடு, மலை, அது இந்த மாதிரி பாலைவனம் எல்லாத்துலயும் நடந்து போய் அவரை பார்க்க வேண்டும். ஒரு சின்ன குழந்தைதான் நாரத முனிவர். முன்ஜென்மத்துல ஒரு சின்ன குழந்தையாக ஒரு காட்டுல இருந்தார். அப்போ அவர் வந்து அந்த சாதுர்மாசிய விரதம் இருந்த அந்த முனிவர்களுக்கு 4 மாதங்கள் அந்த காட்டுல அவர் வந்து பணிவிடை செய்தார். அவங்களோட உச்சிஷ்டத்தை எடுத்துக்கிட்டார், அவங்க பாதத்துளியை எடுத்துக்கிட்டார். அதனால அவர் ரொம்ப பெரிய பக்தியில மூழ்கி பகவானை பற்றி கேட்டுக்கொண்டிருந்ததுனால அவர் பகவானை ஒரு செகண்ட் பார்த்தார். ஏன்னா அவரோட தியானத்துல இருந்ததுனால ஏன்னா அந்த முனிவர்கள்லாம் போயிட்டாங்க. எங்க அம்மாவும் பாம்பு கடிச்சு செத்து போயிட்டா. ஆதரவற்ற நிலையில அவருக்கு என்ன ஞாபகம் வந்ததுன்னா, பகவானை பற்றி கேட்டதுதான் ஞாபகம் வந்தது. அவர்தான் எல்லாருக்கும் உற்ற உறவினர், அவர்தான் எல்லாருக்கும் நண்பர், அவரை பத்தி நினைக்கணும்னு முனிவர்கள் சொன்னதுனால அவர் நினைச்சாரு. அப்போ பகவான் ஒரு செகண்ட் காட்சி அளித்தாரு. அதுக்கப்புறம் அவர் வந்து தன்னிலையை இழந்தார். அவர் வந்து மீண்டும் அந்த உருவத்தை பார்க்கணும்னு எல்லா பக்கம் ஓடுறார், நடையா நடக்கிறார். அப்பதான் அவருக்கு அந்த அசரீரி மூலமா பகவான் உணர்த்துறார், உங்ககிட்ட இன்னும் கொஞ்சம் ஜடமாசு இருக்கு, அத நீ சரி பண்ணணும்னா தவம் இரு அப்படின்னு சொல்றார். அப்புறம்தான் பிரம்ம ரிஷியானார், அவர் நாரத ரிஷியானார். அது போலத்தான் துருவ மகாராஜா ஒரு ஜடப்பொருள் வேண்டும், என்னோட தாத்தாவை விட மிகப்பெரிய அரசாங்கம் எனக்கு வேணும்னு தவம் இருந்தார். ஆனா பகவானை கண்ட மாத்திரத்துல ஐயோ ஒரு வைரக்கல் கிடைக்கிறது எனக்கு தெரியாம போச்சு, ஒரு கண்ணாடி கல்லுக்கு ஆசைப்பட்டுட்டனே. ஏன்னா பகவானை பார்த்தோன்னா அவரோட ஆசைகள், ஜட ஆசைகள் எல்லாம் போயிருச்சு. எனக்கு எதுவுமே வேண்டாம், பகவான் மட்டும் இருந்தா போறோம் அப்படிங்கிற எண்ணம் அவருக்கு வந்துருச்சு. ஏன்னா பகவானுடைய அந்த எழில் மிகு தோற்றம், தூய்மையானவர். அவர் பார்த்த உடனே அந்த தூய்மை எல்லாருக்கும் வந்துரும். இப்படி எத்தனையோ பேர் பகவானை பார்த்து அவங்க தெளிவடைஞ்சிருக்கிறாங்க.
அது மாதிரி இங்க சிவபெருமானை பார்த்த உடனே அவனுடைய காழ்ப்புணர்ச்சிகள் எல்லாம் போயிடுச்சு. தக்ஷனோட காழ்ப்புணர்ச்சிகள் எல்லாம். அடுத்து ஸ்லோகம் 11. பவஸ்தவாய கிருத நிதிர் நாசக்னோ தனு நாகத் ஔட்கண்டயா பாஷ்ப கவயா சம்பரேதாம் சூதம் ஸ்மரன். மொழிபெயர்ப்பு தக்ஷன் படிங்க. சரிங்க மாதாஜி. மொழிபெயர்ப்பு. தக்கன் சிவபெருமானை துதிக்க விரும்பினார். ஆனால் அவர் தன் அருமை மகள் சதியின் அநியாய மரணத்தை எண்ணி கண்களில் நீர் பெருக சோகத்தினால் குரல் கம்ம ஒன்றும் கூறாது இருந்தார். ஹரே கிருஷ்ணங் மாதாஜி. இதுதான் சொல்றது கண் கெட்ட பிறகு சூரிய நமஸ்காரம் அப்படின்னு. ஏன்னா இப்ப சதியோட மரணத்தை எண்ணி கலங்கி என்ன பண்றது? அடுத்தது ஸ்லோகம் 12. கிருச்ராத் சம்ஸ்தப்ய மச்சமன பிரேம விஹ்வத்வித ஸ்ருதிஹி சசம்ச நிர்வ்யவீகேன பாவேனேஷம் பிரஜாபதிஹி. மொழிபெயர்ப்பு. இவ்வாறு அன்பினாலும் பாசத்தினாலும் தன்னிலை மறந்திருந்த தக்கன் சுய உணர்வு பெற்றவராக மாறினார். கடுமையாக முயற்சித்து தன் மனதினை சாந்தப்படுத்தி உணர்ச்சிகளை கட்டுப்படுத்தி அவர் தூய உணர்வுடன் சிவபெருமானை வணங்கத் தொடங்கினார். ஹரே கிருஷ்ணங் மாதாஜி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. சோ அன்பாலும் பாசத்தாலும் தன்னிலை மறந்திருந்தவர் இப்போ உணர்ச்சி கட்டுப்படுத்தி சிவபெருமானை வணங்குறார். அடுத்தது ஸ்லோகம் 13. தச உவாச்ச பூயான் அனுகிரக அஹோ கிருதோ மே தண்டஸ்த்வயா மயி பிருதோ யத்அபி பிரவர்த்த ந பிரம்ம பந்துசு சவாம் பகவன் அவன்யா துப்யம் ஹரேஷ்ச குத ஏவ திருத பிரதேஷு. ஹரே கிருஷ்ண மாதாஜி. படிக்கிற மாதாஜி. மன்னர் டக்கன் கூறினார், போற்றுவதற்குரிய சிவபெருமானே, உம்மிடத்தில் நான் மிகப்பெரிய குற்றம் புரிந்துவிட்டேன். ஆனாலும் நீர் மிக்க அன்புடையவராதலால் உமது கருணையின் திரும்ப பெற்று கொண்ட போதிலும் என்னை தண்டித்ததன் மூலம் எனக்கு மிகப்பெரிய நன்மை புரிந்துள்ளீர். நீவீரும் பகவான் விஷ்ணுவும் பயனும் தகுதியுமற்ற அந்தணர்களை கூட புறக்கணித்ததில்லை. ஆகையினால் வேள்வி செயல்களில் ஈடுபடுகின்ற என்னை நீர் ஏன் புறக்கணிக்கப் போகிறீர்? பொருளுரை. தான் தோல்வியுற்றதை உணர்ந்தாலும் தனக்கு சிவபெருமான் அளித்த தண்டனை உண்மையில் அவரது பெருங்கருணையே என்று தக்கன் புரிந்து கொண்டான். தகுதியற்றவர்களாக சில நேரங்களில் அந்தணர்கள் இருந்தாலும் அவர்களை கூட பகவான் விஷ்ணுவும் சிவபெருமானும் புறக்கணிக்கப்படுவதில்லை என்று தக்கன் நினைவு கூர்ந்தார். வேத நாகரிகத்தின்படி அந்தணர் குலத்தில் பிறந்தவன் கடுமையாக தண்டிக்கப்படக்கூடாது. அஸ்வத்தாமன் அர்ஜுனன் நடத்திய விதமே இதற்கு சிறந்த சான்றாகும். அஸ்வத்தாமன் சிறந்த அந்தணரான துரியோதனின் மைந்தனர் ஆவார். அவர் உறங்கிக் கொண்டிருந்த பாண்டவர்களின் மைந்தர்களை கொன்றான். இச்செயல் பகவான் கிருஷ்ணரால் கூட கண்டிக்கப்பட்டது. ஆனாலும் அர்ஜுனர் அவரை கொல்லவில்லை. காரணம் அவர் ஓர் அந்தணரின் மகன் என்பதனாலே. இதில் பயன்படுத்தப்பட்டிருக்கும் பிரகம பந்துஷா என்னும் வார்த்தை நோக்குக. பிரகம பந்து என்றால் அந்தண பெற்றோருக்கு பிறந்தும் அந்தணருக்குரிய செயல்களில் செய்யாதவன் என்றும் பொருள். தக்கன் தன்னையே பிரகம பந்து படிக்கணும். சரிங்க மாதாஜி. பிரம்ம பந்துவாக நிரூபித்து கொண்டான். அவர் அந்தணரான பிரம்மதேவனுக்கு பிறந்தும் சிவபெருமானை நிந்தித்தது அந்தணருக்குரிய ஒன்றல்ல. அதனால் அவர் தான் ஒரு சரியான அந்தணன் இல்லை என்பதை ஒத்துக்கொண்டார். சிவபெருமானும் பகவான் விஷ்ணுவும் அந்தணரின் தகுதிகள் இல்லாதவனிடம் கூட அன்புடன் நடந்து கொள்வார். சிவபெருமான் தக்கனை தண்டித்து அவர் எதிரி என்பதற்காக அல்ல, அவரை தண்டிப்பதன் மூலம் அவரை சுய நினைவிற்கு கொண்டு வந்து அவர் தன் தவறை உணர வேண்டும் என்பதற்காகவே தக்கன் இதனை உணர்ந்த காரணத்தினால் சிவபெருமானும் பகவான் விஷ்ணுவும் தான் உள்பட இந்த இழிந்த அந்தணர்கள் அனைவரிடமும் கருணை உடையவர்கள் என்பதனை ஏற்றுக்கொண்டனர். தான் இழிவுற்ற போதிலும் அந்தணருக்குரிய கடமையினை வேள்வி செய்வது என்றும் விரதத்தினை உடையவர் ஆதலினால் அவர் சிவபெருமானை தொழத் தொடங்கினார்கள். ஹரே கிருஷ்ணா மாதாஜி. நன்றி மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. நன்றி மாதாஜி. இப்ப இங்க அந்தனின் மகன் என்பதனாலேயே இங்க பிரம்ம பந்து, அதாவது பிராமணர்களுக்கு பிறந்தாலும் அவன் உணர்வினால் பிராமணன் இல்லை என்றால் அவன்
பிராமணனோடது உறவினன் மட்டுமே, பிராமணன் கிடையாது. அப்ப இங்க அந்தணரான பிரம்மதேவனுக்கு பிறந்திருந்தாலும் தக்ஷன் என்ன பண்ணினான்னா, சிவபெருமானை நிந்தித்து அவமானப்படுத்தியதுனால அவர் வந்து அந்தணருக்குரிய செயலை செய்யவில்லை. ஏன்னா ஒரு அந்தணன் வந்து எப்பவுமே சாதுவாக இருப்பான். அவன் வந்து பிரம்மனை அறிந்தவனாக இருப்பான். இப்போ ஒரு பிராமணன் எப்படிப்பட்ட குணங்களை உடையவன்? சமோதமஸ் சமோதமஸ் சாந்தி ரார்ஜவம் ஏவச ஞான விஞ்ஞான ஆஸ்திக்யம் பிரம்ம கர்ம சொபாவச்ச அப்படின்னு சொல்லி அவங்க வந்து அமைதி, சுய கட்டுப்பாடு, அடக்கம், பொறுமை, தன்னிறைவு அதெல்லாம் கொண்ட அந்த உயர்ந்த குணங்களை கொண்டவர்களாக இருக்க வேண்டும் அந்தணன் அப்படின்னா. ஆனா இங்க வந்து இவன் கோபப்படக்கூடியவனாகவும், வார்த்தைகளை துர்வார்த்தைகளை சொல்பவனாகவும், துர்நடத்தை கொண்டவனாகவும், ஒரு வைஷ்ணவ அபராதம் படக்கூடியவனாகவும் இருந்ததுனால் அவன் பிராமணன் கிடையாது, பிரம்ம பந்து அப்படின்னு இங்க சொல்லப்படுறாரு. அப்ப அந்தணருக்குரிய கடமையான வேள்வியை செய்வது எனும் விரதத்தை உடையவர். அதனால் அவர் சிவபெருமானை தொழத் தொடங்கினார். அவர் வந்து அந்தணரா இருக்கிறதுனால இப்ப வேள்வி கண்டிப்பா செஞ்சாகணும். சரி, அதனால சிவபெருமானோட துணை வேணும். அதனால தொழத் தொடங்கிறார். அப்ப இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, இன்டைரக்டா அவர் வந்து சிவபெருமானிடம் முழுமையாக அவர் மன்னிப்பு கேட்கவில்லை. உள்ளொன்று வைத்து புறமொன்று நடிக்கிறதுங்கிற மாதிரி. சோ இது காலத்தின் கட்டாயம் சொல்லுவாங்க பாருங்க, அது மாதிரி. இப்ப சிவபெருமானை வேற வழியே இல்லை. ஏன்னா தன்னை விட உயர்ந்தவர்னு நிரூபிச்சாச்சு. சிவபெருமான் கோபம் வந்தா எல்லாத்தையும் அழிச்சிட்டாரு. அவர் உயர்ந்த சக்தி உடையவர். அடங்கித்தான் போகணும், வேற வழியே கிடையாதுங்கிறப்போ நாம என்ன பண்ணுவோம், சில சமயங்கள்ல அடங்கிருவோம். ஆனா மனசுக்குள்ள என்ன இருக்கும், வேற மாதிரி எண்ணங்கள் ஓடிட்டு இருக்கும். அந்த மாதிரி இங்க நடந்துட்டு இருக்கு. ஹரே கிருஷ்ணா. யாருக்காவது இது கருத்துக்கள் ஏதாவது இருந்தா நீங்க பகிர்ந்து கொள்ளலாம்.